10th standard chapter 1 relations and functions exercise 1.3 question number 10 கதரும் கணிதம் நம்ம சேனலோட நேம் exercise 1.3 question number 10 the data in the adjacent table depicts the length of a woman's forehand and her corresponding height. அதாவது நம்மளுக்கு adjacent table வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க பக்கத்துல. அதுல என்ன டேட்டாலாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா length of a woman's forehand, அதாவது பெண்களினுடைய முன்னங்கை நீளம் அதையும் கொடுத்துட்டு and her corresponding height, அவங்களுடைய ஹைட்டையும் வந்து கொடுத்துருக்கு. based on this data, இந்த டேட்டா வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா a student find a relationship between the height y, the height y க்கும் and the forehand length x க்கும் இடையில ஒரு ரிலேஷனை ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிக்கிறாப்ல. அது வந்து என்ன ரிலேஷன் அப்படின்னா y equal to ax plus b அப்படின்னு சொல்லி, வேர் a, b ஆர் கான்ஸ்டன்ட், இந்த ஏபிலாம் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கு. அப்புறம் நம்மள ஒரு 4 சப்டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா, என்னலான்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல, அட்ஜஸ்டன்ட் டேபிள், அது வந்து இந்த கொடுத்துருக்கு. ஓகேவா, சொல்யூஷன் கிவன் டேட்டா இல்லை நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து நான் முதல்ல இங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிலேஷன் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க y equal to ax plus b, அதையும் எடுத்து எழுதிடுறேன். இப்போ ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்ப்போம். சப்டிவிஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்குன்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் அவங்க கொடுத்துருக்கிற ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்மளுக்கு ஃபங்க்ஷன்னாலே எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஆரோ டயக்ராம் போடுவோம். ஓகேவா, ஆரோ டயக்ராம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிடுவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே டேட்டாவே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடுத்துட்டாங்க, நம்மளா வந்து எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேட்டாவை வந்து ஃபர்ஸ்ட் செட்டாக எடுத்துக்கலாம், செகண்ட் கொடுத்துருக்கிற டேட்டா ஒய் டேட்டாவை வந்து நம்ம செகண்ட் செட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஆரோ டயக்ராம் போட்டுற வேண்டியதான். அப்புறம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நேராக ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கனெக்ட் பண்ணுங்க, செகண்ட் கனெக்ட் பண்ணுங்க, தேர்டு கனெக்ட் பண்ணுங்க, ஃபோர்த்துக்கு கனெக்ட் பண்ணுங்க, ஃபிஃப்த்தை கனெக்ட் பண்ணிடுங்க, ஆரோ போட்டுருங்க. ஓகேவா, போட்டு இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பாருங்க, அந்த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேவா, அப்போ எவ்ரி எலமெண்ட் ஆஃப் டொமைன் ஹேஸ் ஏ யூனிக் இமேஜ் இன் கோடொமைன். டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, யூனிக் இமேஜ் இருக்கு. ஓகேவா, அதனால therefore it is a function சொல்லலாம். அதனால இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2க்கு வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்குன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி, ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிவன் டேட்டாவெல்லாம் எடுத்து நான் முதல்ல இங்கே எழுதிருந்தேன். கிவன் டேட்டா வந்து ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்களோ அதையும் எழுதிருந்தேன், அப்புறம் இந்த டேபிள் கொடுத்துருந்தாங்களோ அதையும் எழுதிருந்தேன். எல்லாம் நீங்கள் எழுதணும்னு தேவையில்லை, முதல் தடவை எழுதுனதே போதும். சரியா, நான் வந்து காப்பி பேஸ்ட் ஈஸியாக பண்ணி போட்டலாங்கனால நான் எழுதியிருக்கேன். ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கிவன் டேட்டாவில் இருந்து 2 எக்ஸ் வேல்யூ எடுக்கணும், 2 ஒய் வேல்யூ எடுக்கணும். இப்போ வந்து பாருங்களேன், இந்த எக்ஸ் வேல்யூ 35 இதை எடுத்து முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக. அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ என்ன இருக்கு, 56 இருக்கு. அதை ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 56. ஒய்க்கு பதிலாக நான் என்ன போட்டுடலாம், 56 போட்டுடலாம். ஈக்குவல் டு இந்த ஏயை போட்டுருந்தேன், ஈக்குவல் டு போட்டு இந்த ஏ. அப்புறம் எக்ஸோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்கேன், 35. இந்த 35 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன், அது இன்ட்டில் இருக்குது. ஓகேவா, அதனால ஏ இன்ட்டு 35. அப்புறம் ப்ளஸ் பி. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 56 அப்படியே எழுதிட்டேன். இந்த 35 முன்னாடி கொண்டு வந்து 35a + b அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கிட்டேன். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எடுங்க. எக்ஸ் வேல்யூ வந்து 45, ஒய் வேல்யூ வந்து 65. நீங்கள் எதுனாலும் எடுக்கலாம், ஆனால் புள்ளி வைக்காத நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ ஒய்க்கு பதிலாக 65, ரெண்டாவது உள்ள வேல்யூ வந்து ஒய் வேல்யூ, ஒய்க்கு பதிலாக 65 போட்டுடலாம். இந்த ஒய்க்கு பதிலாக 65. அதுக்கப்புறம் ரைட் சைடில் உள்ள ஏஐ அப்படியே எழுதிருந்தேன், இன்ட்டு எக்ஸ். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 45 போட்டுடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் பி அப்படியே எடுத்து எழுதிருந்தேன். இம்ப்ளைஸ் இந்த 65 அப்படியே எழுதிட்டேன், which is equal to இந்த 45 முதல்ல போட்டு ஏ ரெண்டாக போட்டுக்கிட்டேன், 45a அப்புறம் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிருக்கோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிடுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1ல் இருந்து இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு ஏபியோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேவா, சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2வை சப்ட்ராக்ட் பண்ணி எழுத போகிறேன். ஓகேவா, ஈக்குவேஷன் 1 மைனஸ் ஈக்குவேஷன் 2 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே வந்து சிம்பிளை மாற்றணும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுனால. இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும்.
இதுவும் மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ பிளஸ் பி மைனஸ் பி ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ 56ல வந்து 65 போச்சுன்னா -9. ஓகே, அதே மாதிரி 35A வந்து 45A போச்சுன்னா -10A. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா நெக்ஸ்ட் ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அதனால ஏயை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த -10 டிவைட்ல கொண்டு வந்துருங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -9 டிவைடட் பை -10 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி 9/10 போட்டுடலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு 9/10. அப்புறம் 10ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 0.9 வந்துடுது. ஓகேவா? ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஏயோட வேல்யூ 0.9ங்கிறத புட்டு ஏ ஈக்குவல் டு 0.9 இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா பி வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறக்காண்டி. சரியா? 1லயோ அல்லது 2ல ஏதாவது ஒன்றுல போடலாம். நான் 1வது ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 1வது ஈக்குவேஷன் என்ன இருக்குங்கிறத உங்க ஒரு தடவை எழுதி வச்சுக்கிட்டேன். 56 ஈக்குவல் டு 35A + Bன்னு இருக்கு. இப்போ இதுல வந்து இந்த ஏயோட வேல்யூ வந்து 0.9 அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த ஏக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுது. அப்போ அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 56 இருக்கு, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 35 எப்படி போட்டலாம். ஏயோட வேல்யூ 0.9 இன்ட்ல வந்துடும், பிளஸ் பி. இந்த பி அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 56 அப்படியே எழுதிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 35யும் 0.9ஐயும் மல்டிப்ளை பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 31.5 கிடைக்கும். அப்புறம் இந்த பிளஸ் பி அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பியோட வேல்யூ தான் வேணும். அதனால பியை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த 31.5 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க லெஃப்ட் சைடு. இப்போ 56 ஏற்கனவே லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்போ இந்த 31.5 லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆயிரும், -31.5 வந்துடும், ஈக்குவல் டு பி. ஓகேவா? ரைட் சைடில் பி மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 56லேருந்து 31.5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 24.5 கிடைக்கும். ஸோ பியோட ஆன்சர் வந்து 24.5. ஸோ பி இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்து எழுதி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ஏ. அப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனுக்குள்ள ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேட்டிருந்தாங்களா, ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்துச்சு. நம்ம ஏயும் கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பியும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆனால் மூணாவது சப்டிவிஷனுக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஏபி வேல்யூலாம் யூஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டியூட் the values of a and b in given equation. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல given ஈக்குவேஷன்ல ஏபியோட வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போறேன். ஓகேவா? இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எனக்கு என்னது அதையும் எடுத்து எழுதிட்டேன். given ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்துச்சுன்னா y = ax + bன்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தாங்களா, அதை எடுத்து எழுதிட்டேன். அதுல இருந்து ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து y மட்டும் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம், 0.9 போட்டுடலாம். ஏக்கு பதிலாக இந்த ஏக்கு பதிலாக 0.9. அப்புறம் இங்கே உள்ள எக்ஸ் அப்படியே எழுதிடுறேன், ப்ளஸ் அப்புறம் அப்படியே எழுதிட்டேன். இந்த பிக்கு பதிலாக 24.5 எழுதிடலாம். இதை வந்து ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிடுங்க. ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு தேர்டு சப்டிவிஷனுக்கு இதெல்லாம் பயன்படுது. ஓகேவா? இந்த இதோட செகண்ட் சப்டிவிஷன் ஆன்சர் முடிஞ்சிட்டு பி வேல்யூ கண்டுபிடிச்சதோட இது வந்து தேர்டு சப்டிவிஷனுக்காண்டி இது எழுதிருக்கேன். இப்போ சப்டிவிஷன் 3ல நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ உமன். அந்த உமனுடைய ஹைட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா கிவன்ல ஃபோர்ஹேண்ட் லெங்த் இஸ் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஃபோர்ஹேண்ட் லெங்த் வந்து 40 சென்டிமீட்டரா. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஹைட் என்னன்னு கேட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, என்ன வேல்யூ கேட்டிருக்குன்னு பார்ப்போம். அதாவது ஃபோர்ஹேண்ட் லெங்த் வந்து 40ன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஹேண்ட் லெங்த் தான் எக்ஸ். லெங்த் எக்ஸ் வந்து என்னதுன்னா ஃபோர்ஹேண்ட் லெங்த். ஓகே, எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் வேல்யூ தான் 40. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்கு. ஹைட்டு தான் வந்து என்னன்னா ஒய் வேல்யூ. சரியா? அப்போ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வசதிக்காண்டி கிவன் டேட்டாவை நான் இங்கே கொண்டு வந்து எழுதி வச்சுட்டேன். நீங்கள் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. ஓகேவா? மேலேயே எழுதிருப்பீங்க, அதை வச்சே பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 40ன்னு கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணி எழுத போறேன். ஓகேவா? புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40 இன் ஈக்குவேஷன் 3. ஏன்னா ஈக்குவேஷன் 3 இங்க வந்து உங்களுக்கு அப்படியே எழுதி வச்சுட்டேன் ஒரு தடவை. சரியா? ஈக்குவேஷன் 3 எழுதிட்டேன். இப்போ தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறேன். இப்போ இந்த 0.9 அப்படியே எடுத்து எழுதிடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ போட்டுடலாம்னா 40ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பிளஸ் 24.5 அப்படி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இந்த 0.9ஐயும் 40யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 36. அப்புறம் இந்த 24.5 வந்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 36ஐயும் 24.5ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 60.5 கிடைக்கும். இதுதான் ஒய்யோட வேல்யூ. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4. இதுல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்குன்னா ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் எ உமன். அந்த உமனுடைய
ஃபோர்ஹேண்ட் லெங்த் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்கு? இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. அவங்களோட ஹைட் வந்து கொடுத்தாச்சு. ஓகேவா? அப்போ ஹைட் கொடுத்துருக்குன்னா என்ன வேல்யூ கொடுத்துருக்குன்னு பாருங்க. ஹைட்னா ஒய், அந்த ஒய்யோட வேல்யூ வந்து கொடுத்தாச்சு 53.3 அப்படின்னு. லெங்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட், ஃபோர்ஹேண்டோடைய லெங்த் கேட்டிருக்கு. லெங்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் தான் வந்து என்னன்னா எக்ஸ். அந்த வேல்யூ வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்கு கொஸ்டின்ல. சரியா? இப்போ கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல இந்த ஒய்யோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடைச்சு. சரியா? அதனால நான் என்ன பண்ணிடுறேன், புட்டி ஒய் இஸ் ஈக்குவல் டு 53.3 இன் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எழுதிருக்கேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து இங்கே கொண்டு வந்து எழுதி வச்சுட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே இருக்காது முன்னாடி, அதை இங்கே கொண்டு வந்து எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு பதிலாக நம்ம 53.3 சப்ஸ்டிட் பண்ணிடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் சைடு வேல்யூவை அப்படியே எழுதிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 24.5 ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா ப்ளஸில், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே வந்து 53.3 இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த 24.5 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சுன்னா ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிடும், -24.5. அப்போ ரைட் சைடில் உங்களுக்கு இந்த ஒரே ஒரு டேம் மட்டும் இருக்கும் 0.9xன்னு இருக்கும். ஸோ 53.3லேருந்து 24.5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 28.8ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0.9x இருக்கு. இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும், அதனால எக்ஸை மட்டும் ஒன் சைடு வச்சுட்டு இந்த 0.9 டிவைடில் கொண்டு வந்துடுறேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ஸோ ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 28.8 இருக்குது, அதை எழுதிடுறேன் டிவைடட் பை இந்த 0.9 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்படின்னா நம்மளுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 288, கீழே வந்து 9 வந்துடும். ஓகேவா? ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 288/9 வரும். அப்புறம் இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 32 வருது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 32. ஸோ எக்ஸோட ஆன்சர் 32. ஓகே.